ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த ஃபுல் வீடியோ போட்டே 1 மந்த்துக்கு மேலே ஆகிட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அல்லாவுடைய கராமத்தால் எங்கள் மாமனார் மாமியாருக்கு ஹஜ் பயணம் செல்வதற்கு செலக்ட் ஆகியிருந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து. அதனால் அவங்க கூடவே இருந்து எல்லாமே வாங்கி கொடுத்து எல்லாமே ஹஜ் போகிறதுக்காக அங்கே என்னென்ன வேணுமோ அதெல்லாமே போயிட்டு நான் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருந்து, அதனால் என்னால் ஃபுல் வீடியோ என்னால் போடவே முடியல. மாஷால்லா அவங்க போனது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஏன்னா அவங்க செகண்ட் டைம் போயிருக்காங்க ஹஜ்க்கு. மாஷால்லா அவங்க ஹஜ் போய் நல்லபடியாக எல்லா அமலையுமே செஞ்சுட்டு வரணும். அவங்க கேட்குற துவா எல்லாமே கபூல் ஆகணும். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க, நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். இதே போல் நம்ம எல்லாருக்குமே ஹஜ் உம்ரா செய்கிறதுக்காக அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு பாக்கியத்தை தரணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் வீடியோவை என்னால் ஃபுல்லாக அப்டேட் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பு தாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் செஞ்சுட்டேன். அது ஃப்ரைடே ஸ்பெஷலாக வச்சுக்கிட்டேன். ஒன்றுமே இல்லை, வெங்காயம், தக்காளி, தேங்காய் பற்றியும் அரைச்சிட்டு கூடவே வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு 2 வெங்காயத்தை எண்ணெயை ஊற்றி கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க காயுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸுக்கு புளியை ஊற போட்டு அதையுமே கரைச்சி ஊற்றி எடுத்துட்டேங்க. காரக்குழம்பு ரெடி. இதுக்கு சைட் டிஷ் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன். சூப்பராகவே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.